ஓசூர்ல இப்படி ஒரு லக்ஸரியான ஹோட்டல் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. அப்படி இந்த ஹோட்டல்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு? இங்க ஒரு நாள் நைட் ஸ்டே பண்றதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க? இந்த ஹோட்டல் எங்க இருக்கு? ஃபேமிலியோட போய் ஸ்டே பண்ணலாமா? கப்புள்ஸா ஸ்டே பண்ணலாமா? இங்க காம்ப்ளிமெண்டரி ஃபுட் குடுக்குறாங்களா? இங்க ஃபுட் குவாலிட்டி எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல சொல்ல போறேங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு லைஃப் ஆஃப் நான் சேனல். இன்னைக்கு நான் வந்திருக்கிறது ஹோட்டல் ஃபார்ச்சூன் ஓசூர் தாங்க வந்திருக்கேன். இந்த ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐடிசி குரூப்ல ஒன் ஆஃப் த மெம்பருங்க. இந்த ஹோட்டல் வந்து ஓசூர் டு கிருஷ்ணகிரி ஹைவேஸ்லயே வருங்க. ஓசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தாங்க இந்த ஹோட்டலுக்கு. இங்க கார் பார்க்கிங் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட்லயும் இடம் இருக்குங்க. அதே மாதிரி பேக் சைடுல ஒரு பெரிய ஸ்லாட்டாவே விட்டுருக்காங்க. அவ்வளோ இடம் இருக்கு கார் நிப்பாட்டுறதுக்கு. இங்க லாபியும் பார்க்கிறதுக்கு நல்ல பிளசண்டாவும் லக்ஸரியாவும் இருக்குங்க. லாபியில ரிசப்ஷன் இருக்குங்க. ரிசப்ஷன்ல போயிட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். இல்ல வந்து நீங்க ஆன்லைன்லயே வந்து நீங்க புக் பண்ணிருந்தீங்கன்னாக்கா இங்க வந்து செக்இன் ப்ராசஸ் வந்து நீங்க முடிச்சிடணுங்க. நான் ஆன்லைன்ல புக் பண்ணியிருந்தேங்க. அதனால வந்து எனக்கு செக்இன் ப்ராசஸ் மட்டும் தான். நான் செக்இன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஆக்சஸ் கார்டு கொடுத்தாங்க. அதை எடுத்துட்டு நான் இப்போ வந்து செகண்ட் ஃப்ளோர் போயிட்டு இருக்கேங்க. எனக்கு வந்து ரூம் வந்து செகண்ட் ஃப்ளோர் தான் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து 5 டைப் ஆஃப் ரூம் இருக்குங்க. அதாவது டீலக்ஸ் ரூம், பிரீமியம் ரூம், ஃபார்ச்சூன் கிளப் ரூம், ஸ்டூடியோ ஷூட் அண்ட் பிரசிடென்ட் ஸ்டூட்னு தனியா இருக்குங்க. நான் புக் பண்ணது என் ஃபேமிலிக்காக ஃபார்ச்சூன் கிளப் ரூம் வந்து புக் பண்ணியிருந்தேங்க. இது வந்து வித் காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்டோட இருந்துச்சு எனக்கு. பவர் வந்துடும். ஒரு பெரிய லாங் கபோர்டு இருக்குங்க. லாங் கபோர்டு. இந்த லாங் கபோர்டில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு ஷூட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அயன் டேபிள் இருக்குது, அயன் பாக்ஸ் இருக்குது. அப்புறமா நமக்கு லாண்ட்ரி பேக் கொடுத்துருக்காங்க. லாண்ட்ரி பேக்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து இங்கே க்ளீனிங் ப்ரஷ் சம்திங் இருக்குது, என்னன்னு தெரியல. ஷூ பாலிஸ், செப்பல் இருக்குது. இங்கே ஒரு சின்ன ட்ராயர், ஒரு டிஜிட்டல் லாக்கர் ஒன்று இருக்குது. டிஜிட்டல் லாக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதான் இது வந்து ஒரு கிளாஸ் டைப்பில் இருக்கிற. நெக்ஸ்ட்டு இதுதான் பெட்ரூமு. இங்கே வந்து ஒரு கிங் சைஸ் பெட் ஒன்று கொடுத்துட்டாங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நம்ம இங்கே உட்கார மாதிரி ஒன்று இருக்குது. ப்ளஸ் நம்ம காலில் வச்சுக்கிறதுக்கு ஒரு டீப்பா மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க குஷனில். ப்ளஸ் வந்து இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சோஃபா ஒன்று கொடுத்துருக்காங்க. நமக்கு நல்ல பெரிய சோஃபா ஒன்று இருக்குது. அது பக்கத்துலேயே டிஷ்யூ வச்சுட்டு நமக்கு ஒரு சின்ன ஒரு டீப்பாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பெரிய லாஃப்ட் இருக்குது. நல்ல ஸ்பேசியஸாக இருக்க மாதிரி நல்லா பெரிய லாஃப்ட் இருக்குது. இதுலேயே நிறைய ட்ராயர்ஸ் இருக்குது. மினி பார் இருக்குது. இதில் மினி பாரில் ஸ்ப்ரைட் அண்ட் இது மட்டும் தான் இருக்குது. பெப்சி இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இது எல்லாமே வந்து ட்ராயர்ஸ் தான். ட்ராயர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, இல்லை எம்டி ட்ராயர்ஸ். ட்ராயர்ஸில் ஹேண்டில் இல்லை, அதனால் ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ஓகே, அவ்வளோதாங்க. ட்ராயர்ஸ்லேயும் எல்லாமே எம்டியாக தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அப்புறம் ஒரு பெரிய டிவி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு 50 இன்ச் டிவி ஒன்று இருக்குது. ப்ளஸ் வந்து நமக்கு இங்கே ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. நட்ஸ், கேஷ்யூ நட்ஸ் இருக்குது. அப்புறமா இது பிஸ்தா, என்ன இதுவும், இது எல்லாமே மிக்ஸ்டுங்க. ஒரு பிங்கோ ஒன்று இருக்குது, ஒரு டார்க் ஃபேண்டசி ஒன்று இருக்குது. ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க, காஃபி மக்கு, உங்களுக்கு அமுல் கோல்ட் க்ரீம் இருக்குது, பால் மாதிரி இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிட்டில் ஒன்று இருக்குது. ப்ளஸ் நெஸ்கேஃபே காஃபி பவுடர், அப்புறமா சுகர் ஃப்ரீ இருக்குது, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு லேம்ப் ஒன்று இருக்குது. நமக்கு இங்கே வந்து ஒரு ஆஃபீஸ் சேர் இருக்குது. நீங்கள் வந்து நீங்கள் ஆஃபீஸ் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சேரை வச்சு. ப்ளஸ் நான் இங்கேயே கொஞ்சம் பவர் பாயிண்ட்லாம் இருக்குது, வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு நைட் லேம்பும் இருக்குங்க, வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எதுவும் பட்டனு அழகாக இருக்குது பாருங்கள். அப்புறம் லாங் கர்ட்டனோட விண்டோ ஒன்று இருக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னாக்கா வியூ எப்படி இருக்கு பாருங்க.
செமையாக இருக்குல்ல. இங்கே ஒரு லேக் இருக்குது சின்னதாக, தெரியுங்களா? அவுட்டர் வியூ. பெட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பெயிண்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. லைட்ஸ் வந்து இங்கே நல்லா கொடுத்துருக்காங்க. ஒரு பால் மாதிரி கொடுத்துருக்காங்க லைட்டு. இதுவும் செமையாக இருக்குது. இங்கே மேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக இது தான் வுட்டில் கொடுத்துருக்காங்க. இது நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேட் ஒன்று கொடுத்துருக்காங்க பெருசாக. ஒரு டைனிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் 2 டேபிள் இருக்குது, 2 சேர் இருக்குது, ஒரு டேபிள் இருக்குது. டைனிங் டேபிள் நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. வாஷ்ரூம்ல பெரிய மிரரோட ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இது கூடவே டென்டல் கிட்டு, காம்பு, ஷேவிங் கிட்டு, அண்ட் சானிட்டரி கிட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இங்க ஒரு லக்ஸரி டைப்ல ஒரு கிளாசெட்டும் இருந்துச்சு. ரெயின் ஷவரோட செப்பரேட் பாத்ரூமும் இருந்துச்சுங்க. 2 லாங் டவலும் ஒரு சின்ன டவலும் தனியா கொடுத்துருந்தாங்க. அது வைக்கிறதுக்கு தனியா நம்ம ஒரு ஹேங்கும் இருந்தது. நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அதை ட்ரை பண்றதுக்கு தனியா ட்ரையரும் இருந்துச்சுங்க, வித் ஜூம் கிளாஸோட இருந்ததுங்க. இந்த ரூம்ல பாத்டப் இல்லன்னு தாங்க எனக்கு ஒரு பெரிய வருத்தமா இருந்துச்சு. ஆனா எனக்கு வந்து ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருந்ததுங்க வெளியே. அதை போய் நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். இந்த பூல் வந்து மார்னிங் 7 o'clock இருந்து ஈவினிங் 8 o'clock வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாங்க. அந்த அளவுக்கு இது வந்து சேஃப்டியான ஸ்விம்மிங் பூல் தான். இங்க நீங்க குளிச்சு முடிச்ச உடனே ட்ரை பண்றதுக்கு பக்கத்துல சேர்ஸ் எல்லாம் சுத்திலும் போட்டிருக்காங்க. நீங்க அங்க படுத்துட்டு நீங்க வந்து சில் பண்ணலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு டவல்ஸும் இங்கேயே வந்து அவங்களே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டவல்ஸும் எடுத்து நீங்கள் வந்து தோட்டிட்டு உங்களை ட்ரை பண்ணிக்கலாம். ப்ளஸ் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வாஷ்ரூம் இருக்குங்க, நீங்கள் அங்கே போய் கூட பாத்ரூம் எடுத்துக்கலாம். நைட் டின்னருக்கு ஒரு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. அது கூடவே அவங்க வந்து ஒரு குக்கீஸ் ஒன்று கொடுத்தாங்க. அது உண்மையிலே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃப்ரைட் ரைஸும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சாஃப்டாக வெந்திருந்ததுங்க. உண்மையிலே நல்லாவே இருந்துச்சு. இந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஸ்ட் வந்து 250 rupees வந்துச்சுங்க, இன்க்ளூடிங் டேக்ஸோட. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. அங்கே வந்து நமக்கு நெக்ஸ்ட் மார்னிங் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே நமக்கு பஃபே சிஸ்டம் தாங்க. இங்கே வந்து நிறைய கேட்டகரி ஆஃப் ஃபுட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதாவது நார்த் இந்தியன் ஃபுட்டு இருந்துச்சு, சவுத் இந்தியன் ஃபுட்டு இருந்துச்சு. ஃப்ரண்ட்லேயே நமக்கு வந்து பிரெட் ஐட்டம்ஸ் தாங்க இருந்துச்சு. பிரெட்டில் என்னென்ன வகை இருக்கோ எல்லாமே வச்சுருந்தாங்க. அது கூடவே பீனட்ஸு அந்த மாதிரி நட்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த சைடு போனாக்கா நமக்கு வந்து இட்லி, வடை எல்லாமே ஸ்டார்ட் ஆகுதுங்க. இட்லி, வடை இருந்துச்சு, சாம்பார் இருந்துச்சு, அப்புறம் எக்கு வச்சுருந்தாங்க, அப்புறம் கார்ன் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்ததுங்க. பஃபெட்ஸில் இல்லாத ஒரு சில ஃபுட்ஸ் வந்து நீங்கள் கேட்குறீங்கனாக்கா, அதாவது ஆம்லேட்டு, தோசை, ஆனியன் தோசை, பெப்பர் தோசை, இல்லை மசால் தோசை அந்த மாதிரி எதாவது கேட்குறீங்கனாக்கா அதுவும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க நமக்கு. இங்கே தனியாக சைட் டிஷ்ஷுங்கிற பேரில் வந்து கட்லெட்டு, வடை, அப்புறமா தயிர் சாதம் இருந்தது, அப்புறமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருந்தது. இந்த மாதிரி தனித்தனியாக வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதுவுமே தனியாக வந்து ஒரு ஆப்ஷனாக இருந்ததுங்க நமக்கு சாப்பிட்றதுக்கு. இது கூடவே நிறைய சாலட் ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கேரட் இருந்தது, பீனட்ஸ் இருந்துச்சு, அப்புறமா நட்ஸு இருந்துச்சு, கார்ன்ஸ் இருந்துச்சு. அதுக்கு தனியாக ஒரு ஜூஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. ஃப்ரூட் ஜூஸஸ் வந்து நிறைய கேட்டகரிஸில் இருந்துச்சுங்க. அப்புறமா வந்து லெஸ்ஸி இருந்தது. அப்புறம் ஃப்ரூட் ஜூஸஸ்லேயே வந்து மில்க் ஷேக் மாதிரி தனியாக வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து உண்மையிலே வந்து டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்துச்சுங்க. இன்னொரு ஆப்ஷனாக ஃப்ரூட்ஸ் அண்ட் கேக்ஸுமே தனியாக இருந்ததுங்க. இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸும் வந்து வச்சுருந்தாங்க. ப்ளஸ் டோனட்டும் இருந்ததுங்க. என் பையன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஃபுட்ஸையும் எடுத்துகிட்டு வந்து பிளேட்டில் வச்சுருந்தாங்க. அவனுக்கு ரொம்பவே பிடிச்சது வந்து கெல்லாக்ஸு. ஃபஸ்ட்டு அவன் அதை எடுத்துக்கிட்டான். நெக்ஸ்ட் வந்து எக்கு வச்சுருந்தான். அதுதான் அவனுக்கு மெயினாக பிடிச்ச ஃபுட்டு. அது 2 எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் இங்கே என்னென்ன இருந்துச்சோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து என் பிளேட்டில் வச்சிட்டேங்க. அதை நம்ம எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே என் பிளேட்டில் சுற்றி வச்சுருந்தேன். நான் இங்கே இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. இங்கே ஃபுட் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்தது. இங்கே முக்கியமாக ஸ்பெஷலாக சொல்லணுன்னாக்கா இங்கே வந்து ஆர்கானிக் ஃபுட்டாக கூழ் வச்சுருந்தாங்க. அதையும் நம்ம ட்ரை பண்ணமே சொல்லிட்டு இந்த கூழையும் மோரையும் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து ஆனியனு, மாங்காய் எல்லாமே வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் போனீங்கன்னாக்கா அங்கே வந்து ப்ளே ஏரியா இருக்குங்க. அந்த ப்ளே ஏரியாவில் வந்து பெரியவங்க விளாட்ற மாதிரியும் இடம் இருக்குது, சின்னவங்க விளாட்ற மாதிரியும் இடம் இருக்குங்க. இங்கே கிட்ஸ் எல்லாம் விளாட்ற மாதிரி சீசா இருக்குது, ஸ்லைட்ஸ் இருக்குது, அப்புறம் அந்த ரொட்டேட் பண்ணி வருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கேம்லாம் கூட இங்கே இருந்ததுங்க. ஏசனை வந்து இங்கே ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அவன் வந்து ரொம்ப நேரம் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணான். அவன் விளாண்டுட்டே இருக்கணும்னு அவனுக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக கிட்ஸுக்கெல்லாம் இந்த இடம் வந்து ரொம்பவே பிடிக்குங்க.
அவங்களுக்கு என்ஜாயபிளா இருக்கிற மாதிரி இந்த இடத்த வந்து ஃபுல்லா வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பெரியவங்களா விளையாடுற மாதிரி வந்து இங்க பாஸ்கெட் பால் கிரவுண்ட் மாதிரி வந்து சின்னதா வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்ட்டுக்குள்ள வந்து சின்ன பசங்களும் பாஸ்கெட் பால் விளையாடுற மாதிரி இருந்துச்சு, பெரியவங்களும் விளையாடுற மாதிரி இருந்ததுங்க. இங்க வந்து நாங்க ஃபேமிலியா வந்து ப்ளே பண்ணிட்டு நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். உண்மையிலேயே வந்து இந்த இடம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அற்புதமா இருந்துச்சுங்க எங்களுக்கு. இங்க ரூம் காஸ்ட் வந்து 4000 இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நான் ஸ்டே பண்றதுக்கு இங்க கிளப் ரூம் வந்து 6000 ரூபாய்க்கு வந்து புக் பண்ணியிருந்தாங்க ஒரு நைட்டுக்கு. இதுல எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்டரியா 3 பேருக்கு வந்துருச்சுங்க. இங்க ஸ்டே பண்றதுக்கு ஒர்த்தான்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா நான் 5க்கு 4 ரேட்டிங்ஸ் கொடுப்பேங்க. அந்த அளவுக்கு இங்க ஸ்டே பண்றதுக்கு ஒர்த்தான பிளேஸ் தாங்க இந்த இடம். நான் அந்த ஒரு ரேட்டிங் வந்து கொடுக்காத காரணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து பஸ் ஸ்டாப் வந்து கொஞ்சம் தூரங்க. அதனால தான் அந்த ஒரு ரேட்டிங் நான் கொடுக்கல. நீங்க வரணும்னாக்கா ஒன்னு ஆட்டோல வரணும் இல்ல டாக்ஸில வரணுங்க. இந்த வீடியோல நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணிருப்பேன் நான் நம்புறேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாக்கா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களை வந்து ரீச் ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பாய்.